வீடியோ பார்த்தீங்கன்னா காலேஜ் மைம் காம்படிஷனு. ஸோ இங்கே தான் நான் ஆடிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு வந்து 9:15 வந்து காம்படிஷன் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. ஸோ 9 மணிக்கு திடீர்னு ஆக்சிடென்ட்டில் வர முடியல 2 பேர். ஒருத்தர் டக்குன்னு உடம்பு சரியில்லை. ஸோ டோட்டல் கான்செப்டே மாற்றணும்னு சொல்லி நான் ஃபுல்லாக மாற்றிட்டு நானே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்வைப் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காம்படிஷன் பண்ணுறப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் பண்ணணும். ஆனால் வந்து நான் மேம்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட் கலந்து பண்ணோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு 1600 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எங்கெங்கே ஸ்வைப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு யாரும் தெரியாது. அது பசங்க வந்து விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. வீடியோ காட்ட முடியாது. அங்கே ஓடிடி காட்டுறேன். நான் பசங்க எல்லாம் இழுத்துட்டு போடுறேன் பண்ணுங்கடான்ட்டு. ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் இருந்துச்சு. பட்டன் ஃபோன் இதுங்காட்டி எடுக்க இல்லை. மேம்கிட்ட கொடுத்து வீடியோ எடுத்துருப்பேன். ஸோ நான் சும்மா கிளிப்பு ஓடிடி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் வந்து எங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃபைட்டு இதெல்லாம் பண்ணுறது இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் வார் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்தியா வாரெலாம் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பேன் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு சீனியர் ஹெல்ப் பண்ணாங்க. சரி நான் பசங்களை கூப்பிட்றேன். இந்த 3 பேர் வந்திருக்கணும். 3 பேர் அதங்காட்டி நானே மேனேஜ் பண்ணுறேன். ஸோ எப்படிலாம் இது பண்ணலான்ட்டு பண்ணிட்டேன். சரி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி வீட்டில் செஞ்சு கொண்டு போயிட்டேன். ஒரு சாஸ் மாதிரி வச்சு வாட்டக்கான ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே உள்ளே வரக்கு முன்னாடி வாயில் ஊற்றிக்கிட்டேன். அன்றைக்கி அந்த பார்த்தீங்கன்னா துப்பிட்டோம். ஸோ அப்போ தான் வந்து லைவாக இருக்கும் ரத்தம் அந்த மாதிரி சொல்லி எடுத்துருப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். சில பார்த்தீங்கன்னா கத்தி அருவாள் மாதிரி சுடுற மாதிரி கான்செப்ட்டு. சரி விழுகும்போது தான் எல்லாம் ஸ்டேஜ் நாடி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களாம் யாரும் இருக்கணும் 3 பேர் இருந்திருக்கணும். 3 பேர் இல்லை. நான் இப்போ பசங்களை கூப்பிட்டு வரோம். சுடுற சண்டை இருக்கும். ஸோ இப்போ வந்து போயிட்டு வரோன்னு அடுத்து என்ன பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். இப்போ ரீவைண்ட் பண்ணி போயிருக்கோம். நான் இங்கே வாய்ப்பு இருக்குது. நான் மேனேஜ் பண்ணி காட்டியிருப்பேன். சரி அடிச்சுட்டு இருப்போம். ஸோ இதை வந்து கூப்பிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வாங்கடா முடிக்க விடுவேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு வாங்கடா வாய்ப்பு இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து சாட் எடுத்து நிற்கணும். சாட் எடுத்து எல்லாம் நிற்க வேற. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கேன். சாட் எடுத்து நில்லுங்கடா கத்துறேன். அதை யாரும் கேட்டிருக்கேன் என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டேஜ். ஆனால் இப்போ எடுத்தாச்சு. ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம். சரி ஃபுல் இதில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா சாட் எடுத்து வீசுகிறேன் கோவப்பட்டு. ஒன்றும் பண்ண எல்லாம் சொல் வச்சுட்டானுங்களே கடைசி நேரத்தில். சரி பண்ணன்ட்டு நின்றுட்டேன். ஆனால் எங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. இது வந்து மறக்கவே முடியாது. ஆனால் கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஃபுல் கான்செப்ட் மாற்றி விட்டு 3 பேர் ஸ்வைப் இருக்கும். 3 பேர் வரல. ஆனால் மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 1600 கொடுத்துருந்தாங்க எங்கள் காலேஜில். இந்த ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு நாள் அனுப்புகிறேன். நல்லாயிருக்கும். திரும்ப ஷார்ட்டில் எடுத்து வரோம் வைக்கிறேன் போங்கடான்ட்டு. ஸோ நல்லாயிருக்கும் இந்த இது.